ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த உலகத்துல நாம வாழ்ந்தாலும் பொறுக்க மாட்டா, தாழ்ந்தாலும் பொறுக்க மாட்டா. சுத்தி இருக்கிறவாளோட குணாதிசயம் பலர் இப்படிதான் இருக்கா. நாம கொஞ்சம் வளர்ந்தா போறோம், அக்கம் பக்க பார்வையெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும். கண் திருஷ்டிங்கிறது நிஜமாவே நம்மளை பாதிக்கும். இதால நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு சோர்வு வரும். வீட்லயும் அனாவசியமா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை சச்சரவுன்னு நிம்மதி இல்லாம ஆயிடும். இதுல இருந்து தப்பிக்கணும்னா வாரத்துல ஒரு நாள் உங்களால எந்த கிழமை முடியறதோ அன்னைக்கு பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணணும். பிரத்யங்கரா தேவி கோவில் வாசல நாம முதிச்சாலே போறோம், நம்ம உடம்புல இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போயிடும். அம்மனுக்கு 2 விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களால முடிஞ்ச பூக்களை வாங்கி கொடுத்து அம்மன் கோவில்ல 10 நிமிஷம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி குடும்பக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரத்யங்கரா தேவி கோவில்ல மிளகாய் ஹோமம் வளர்க்கறது ரொம்பவே பிரசித்தியா நடைபெறக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. உங்களோட கையால வரமிளகாயை வாங்கி அந்த கோவில் குருக்கள் கிட்ட கொடுத்துட்டா நீங்க கொடுத்த மிளகாய அவர் ஹோமத்துல சேர்த்துடுவார். அப்படி போடுறச்சே உங்களோட எதிரிகள் பிரச்சனை, கண் திருஷ்டி எல்லாமே எரிஞ்சு பொசுங்கி போயிடும். கண் திருஷ்டியால குடும்பத்துக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். சில கோவில்கள்ல அந்த ஹோமத்துல நாம கலந்துட்டு ஹோமகுண்ட நெருப்புல நம்ம கையாலேயே மிளகா போடுற வாய்ப்பு கொடுப்பா. அப்படி கிடைச்சா அது ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பை தவற விடாம மாசத்துக்கு 1 கிலோ வரமிளகா வாங்கி கொடுத்து அந்த ஹோமத்துல கண்டிப்பா கலந்துக்கணும். பிரத்யங்கரா தேவி கோவில்ல உங்க கையால வாங்கி கொடுத்த மிளகாய ஹோமகுண்டத்துல போட்டுட்டா அதுக்கப்புறம் உங்க கஷ்டங்கள் எல்லாமே பொசுங்கி போயிடும். இந்த ஏவல், பில்லி சூனியம், செய்வினை எதுவுமே இருக்காது. பிரத்யங்கரா தேவி வழிபாட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மாசம் ஒரு தடவை வரமிளகாயை இந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டா போறோம். உங்க குடும்பத்துக்கு கெட்ட சக்தியால், கண் திருஷ்டியால, எதிரியால எந்த பிரச்சனையும் வராது. அந்த பிரத்யங்கரா தேவி காவல் தெய்வமா உங்க குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பா. இது கலியுகத்துல கண்கண்ட பலன் தரக்கூடிய ஒண்ணு. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.